ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு காலிஃப்ளவர் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொதிக்க வச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இந்த சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை எடுத்து இன்னொரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசால், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா காலிஃப்ளவர் அதிகமாக எடுத்தீங்கன்னா அதிகமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தயிர் 2 டீஸ்பூன், பாதி லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அதை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மசாலா எல்லா இடமும் படணும். அந்த மாதிரி நல்ல இந்த மாதிரி பசைஞ்சு விட்ருங்க. பாருங்கள், நல்ல மசால் பிடிச்சிருச்சு. எல்லா இடமும் நல்ல மசால் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு விடணும். அப்போ தான் எல்லா இடம் மசால் பிடிக்கும். மசாலெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா உடனே வேணும்னா நீங்கள் உடனே பொரிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரீசரில் ஒரு 3 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். இப்போ பொரிக்கிறதுக்காக எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் நம்ம போட்டு முடிகிற வரைக்கும் ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். உடனே திருப்பி விட வேண்டாம். ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க இந்த காலிஃப்ளவர் 65. சிக்கன் 65க்கு நம்ம மைதா மாவெல்லாம் போட மாட்டோம். இந்த காலிஃப்ளவருக்கு நம்ம மைதா மாவு போட்டிருக்கோம். ஏன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக பாருங்கள், திருப்பி விட்டும் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. மொத்தமே ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த செட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், அடுத்த செட்டும் போட்டு எடுத்தாச்சு. அது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாமே சேர்ந்து மொறுன்னு ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு கிறிஸ்பியான டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் ஃப்ரை கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம உடுமலை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.